ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2ல் இருக்கக்கூடிய பொருளியல் புக் பேக் லெசன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 லெசன்ஸ் இருக்குது. அதில் ஒவ்வொரு லெசன்ஸாக பார்க்கலாம். ஃபஸ்ட் லெசன் பாருங்கள். ஃபஸ்ட் கொஸ்டின், டேஸ் என்பது விரும்பிய அளவுகளில் உணவு இருப்பு இருப்பது உள்நாட்டு உற்பத்தியில் இருப்பில் மாற்றங்கள் மற்றும் இறக்குமதி பற்றிய ஒரு செயல்பாடாகும்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா உணவு கிடைப்பது என்பது தான் சரியான ஆப்ஷன். அடுத்த செகண்ட் கொஸ்டின், தாங்கியிருப்பு என்பது உணவு பங்கு தானியங்கள், அதாவது கோதுமை மற்றும் அரிசியை டேஸ் மூலம் அரசாங்கம் கொள்முதல் செய்கிறது. எதன் மூலம் கொள்முதல் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா FCI, ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. அடுத்து தேர்ட் கொஸ்டின், எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், HYVன்னு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஹை ஈல்டு வெரைட்டி, அதிக விளைச்சல் தரும் வகைகள். ஸோ இது சரியானது. அடுத்து ரெண்டாவது பாருங்கள், MSP, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், குறைந்தபட்ச ஆதார விலை. ஸோ இதுவும் சரியாக இருக்குது. அடுத்து மூணாவது பாருங்கள், PDS, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், பொது விநியோக முறை. ஸோ இதுவும் சரியாக இருக்குது. அடுத்து நாலாவது பாருங்கள், FCI, ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, இந்திய உணவுக் கழகம். ஸோ இதுவும் சரியாக இருக்குது. ஸோ நாலுமே சரியாக இருக்குது. இதுக்கு ஃபோர்த் ஆப்ஷன் சரியானது. அடுத்து நாலாவது கொஸ்டின், நீட்டிக்கப்பட்ட உதவி பொதுச்சட்டம் 480 கொண்டு வந்த நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. இது எப்போ கொண்டு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1960ஆம் ஆண்டு. ஃபோர்த்து கொஸ்டினுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன். அடுத்து அஞ்சாவது கொஸ்டின், டேஸ் இந்தியாவில் தோன்றியதால் உணவு தானிய உற்பத்தியில் தன்னிறைவு பெற வழிவகுத்தது. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா பசுமை புரட்சி. ஃபிஃப்த்து கொஸ்டினுக்கு தேர்ட் ஆப்ஷன். அடுத்து சிக்ஸ்த்து கொஸ்டின், உலகளாவிய பொது வழங்கல் முறையை ஏற்றுக்கொண்ட ஒரே மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. சிக்ஸ்த்து கொஸ்டினுக்கு தமிழ்நாடு. அடுத்த செவன்த் கொஸ்டின், டேஸ் என்பது உடல் நலம் மற்றும் வளர்ச்சிக்கு தேவையான உணவை வழங்கும் அல்லது பெரும் செயல்முறையாகும்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து. செவன்த் கொஸ்டினுக்கு ஊட்டச்சத்து. அடுத்து எய்த்து கொஸ்டின், தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் டேஸில் தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. 1980ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. எய்த்து கொஸ்டினுக்கு 1980ஆம் ஆண்டு. அடுத்து நைன்த்து கொஸ்டின், டேஸ் நிலை என்பது மக்கள் தொகை மற்றும் மனித வளர்ச்சியின் ஒட்டுமொத்த நல்வாழ்வின் குறியீடுகளில் ஒன்று. இது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம். 9வது கொஸ்டினுக்கு ஆரோக்கியம். அடுத்து 10வது கொஸ்டின், தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டங்கள் டேஸ் சேவையை இலவசமாக அறிமுகப்படுத்தியுள்ளது. இது எதுன்னு பார்த்தீங்கன்னா 108 ஆம்புலன்ஸ். 10வதுக்கு 108 ஆம்புலன்ஸ். அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், அமெரிக்காவிலிருந்து அமெரிக்கா போர்டு அமைப்பு இந்தியாவில் HYV ஐ அறிமுகப்படுத்தியது. ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு அமெரிக்கா போர்டு. அடுத்து செகண்டு, எடைக்குறைவு ஊட்டச்சத்து குறைபாட்டின் முக்கிய குறியீடாகும். எடைக்குறைவு ஊட்டச்சத்து குறைபாட்டின் முக்கிய குறியீடாகும். அடுத்து தேர்டு, 2013ஆம் ஆண்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தால் இயற்றப்பட்டது. இதை கடைசியாக ஏற்றுக்கொண்ட மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. அடுத்து 4வது கொஸ்டின், பொதுவான மக்களுக்கு பொறுப்பான விலையில் தரமான பொருட்களை வழங்குவதில் நுகர்வோர் கூட்டுறவு முக்கிய பங்கு வகிக்கிறது. 4வதுக்கு நுகர்வோர் கூட்டுறவு. அடுத்து 5வது கொஸ்டின், வாங்கும் திறன் என்பது ஒரு அலகு பணம் வாங்கக்கூடிய பொருட்கள் மற்றும் சேவைகளின் அளவின் அடிப்படையில் வெளிப்படுத்தப்படும் நாணயத்தின் மதிப்பாகும். 5வதுக்கு வாங்கும் திறன். அடுத்து பொறுத்துக்க பாருங்கள். ஃபஸ்ட்டு நுகர்வோர் கூட்டுறவு. இதுக்கு எது சரியானன்னு பார்த்தீங்கன்னா தரமான பொருட்களை வழங்குதல். அடுத்து ரெண்டாவது பொது விநியோக முறை. பொது விநியோக முறை பார்த்தீங்கன்னா மானிய விகிதங்கள். அடுத்து மூணாவது UNDP. இது என்னென்னு தமிழ் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபை வளர்ச்சி திட்டம். அடுத்து 4வது தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் எப்போ இயற்றப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 2013ஆம் ஆண்டு. அடுத்து 5வது கேரளா. கேரளா பார்த்தீங்கன்னா குறைந்த ஏழ்மை உள்ள பகுதி. அடுத்து சரியான கூற்றை தேர்வு செய்க. ஃபஸ்ட்டு கூற்று பாருங்கள், வாங்கும் சக்தி அதிகரித்தால் விலை குறைகிறது மற்றும் இது நேர்மாறானது. இதுக்கு காரணம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பொருட்களின் உற்பத்தி குறைந்து விலை அதிகரிப்பதால் வாங்கும் திறன் பாதிக்கப்படுகிறது. ஸோ காரணமும் சரி கூற்றும் சரி, காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. ஸோ இதுக்கு ஃபோர்த் ஆப்ஷன் சரியான ஆப்ஷன். அடுத்து செகண்ட் லெசன் பார்க்கலாம்.
ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவில் உள்ள 3 நிலைகளான அரசுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா மைய அரசு, மாநில அரசு, உள்ளாட்சி அரசு. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன். அடுத்து செகண்ட் கொஸ்டின். இந்தியாவில் உள்ள வரிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா நேர்முக வரிகள் மற்றும் முறைமுக வரிகள். அதாவது ரெண்டுமே இருக்கும், நேர்முக வரிகள் மற்றும் மறைமுக வரிகள். ஸோ தேர்ட் ஆப்ஷன் சரியானது. அடுத்து தேர்ட் கொஸ்டின். வளர்ச்சி கொள்கையில் அரசாங்கத்தின் பங்கு எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு, வெளிநாட்டு கொள்கை, பொருளாதாரத்தை கட்டுப்படுத்துதல். ஸோ மேற்கூறிய அனைத்தும் தான் சரியான ஆன்சர். அடுத்து 4வது கொஸ்டின். இந்தியாவில் தனிநபர்களின் மேல் விதிக்கப்படுகின்ற பொதுவான மற்றும் மிக முக்கியமான வரி எதுன்னு பார்த்தீங்கன்னா இது வருமான வரி. ஆனால் அது புக்கில் வந்து ஆன்சர் அந்த மாதிரி கொடுக்கல, விற்பனை வரின்னு சொல்லி தான் எல்லாத்துலேயும் போட்டிருக்காங்க. ஆனால் அது வருமான வரி, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 5வது. ஒரு நாடு ஒரே மாதிரியான வரி என்பதை எந்த வரி உறுதிப்படுத்துகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி, அதாவது பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி. 5th கொஸ்டினுக்கு தேர்ட் ஆன்சர். அடுத்து 6வது கொஸ்டின். இந்தியாவில் வருமான வரி சட்டம் முதலில் டேஸாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. இது எப்போ அறிமுகப்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா 1860ஆம் ஆண்டு. இது அறிமுகம் செய்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் ஜேம்ஸ் வில்சன். எதனால் அறிமுகம் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1857ஆம் ஆண்டு பெரும் கழகம் ஏற்பட்டிருக்கும். அதனால தான் இந்த வரி சட்டம் வந்துட்டு அமல்படுத்தப்பட்டிருக்கும். அடுத்து 7வது கொஸ்டின். சொத்து உரிமையிலிருந்து பெறப்பட்ட நன்மைகளுக்கு டேஸ் வரி விதிக்கப்படுகிறது. இது பார்த்தீங்கன்னா சொத்து வரி. 7th கொஸ்டினுக்கு செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 8th கொஸ்டின் பாருங்கள். கருப்பு பணத்திற்கான காரணங்கள் என கண்டறியப்பட்ட அடையாளம் எவை? அது பார்த்தீங்கன்னா பண்டங்களின் பற்றாக்குறை, அதிக வரி விகிதம், கடத்தல். ஸோ இது எல்லாமே வரும். ஸோ 8th கொஸ்டினுக்கு 4th ஆப்ஷன். அடுத்து 9th கொஸ்டின் பாருங்கள். வரி ஏய்ப்பு என்பது சட்டவிரோதமானது. டேஸ் மூலம் வரி ஏய்ப்பு மேற்கொள்ளப்படுகிறது. எதன் மூலம் பார்த்தீங்கன்னா தனிநபர்கள் மூலமும் படும், அடுத்து பெருநிறுவனங்களும் சேர்ந்து செய்யும், அடுத்து அறக்கட்டளைகள். ஸோ 9th கொஸ்டினுக்கு 4th ஆப்ஷன். அடுத்து 10th கொஸ்டின் பாருங்கள். கட்டணங்கள் என்பது கட்டணங்கள் மற்றும் அவதாரங்கள் மற்றும் பறிமுதல்கள் இது ரெண்டுமே வரும். ஸோ 10th பார்த்தீங்கன்னா 4th ஆப்ஷன் வந்து சரியானது. அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். வரி மாநிலங்களின் பொருளாதார வளர்ச்சிக்காக அரசாங்கத்தால் விதிக்கப்படுகிறது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வரி. அடுத்து 2வது கொஸ்டினுக்கு வரி என்ற வார்த்தை வரி விதிப்பு என்ற சொல்லிலிருந்து பெறப்பட்டது. வரி என்ற வார்த்தை வரி விதிப்பு என்ற சொல்லிலிருந்து பெறப்பட்டது. அடுத்து 3rd கொஸ்டின். நேர்முக வரியில் வரியின் சுமையை மற்றவர்களுக்கு மாற்ற முடியாது. ஸோ 3க்கு நேர்முக வரி. அடுத்து 4th கொஸ்டின். நிறுவன வரி பங்குதாரர்களிடமிருந்து தனி நிறுவனங்களாக இருக்கும் நிறுவனங்களுக்கு வரி விதிக்கப்படுகிறது. ஸோ 4வதுக்கு நிறுவன வரி. அடுத்து 5வது கொஸ்டின் பாருங்கள். பண்டங்கள் மற்றும் பணிகளின் வரி டேஸ் ஆண்டு முதல் நடைமுறைக்கு வந்தது. இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1/7/2017, அதாவது ஜூலை 1, 2017. அடுத்து 6வது கொஸ்டின். வரி நிர்வாகியிடமிருந்து மறைக்கப்பட்ட கணக்கிடப்படாத பணம் கருப்பு பணம் என்ற அழைக்கப்படுகிறது. ஸோ 6வதுக்கு கருப்பு பணம். அடுத்து சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். ஃபஸ்ட்டு பாருங்கள். ஜிஎஸ்டி பற்றி கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள். ஜிஎஸ்டி ஒரு முனை வரி. ஸோ இது சரியானது. அடுத்து 2வது பாருங்கள். இது மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்களால் பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு விதிக்கப்படும் அனைத்து நேரடி வரிகளையும் மாற்றுவதை நோக்கமாக கொண்டது. இது நேரடி வரிகளை மாற்றுவதை நோக்கமாக கொண்டதில்லை, மறைமுக வரிகள்னு வரும். ஸோ இது தப்பாக இருக்குது. அடுத்து 3rd பாருங்கள். இது ஜூலை 1, 2017 முதல் நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டது. ஸோ இது சரியாக இருக்குது. அடுத்து 4வது. இது இந்தியாவில் வரி கட்டமைப்பை ஒன்றிணைக்கும். ஸோ இதுவும் சரியாக இருக்குது. ஸோ 1, 3, 4 சரியாக இருக்குது. ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 3rd ஆப்ஷன். அடுத்து 2வது. சரியில்லா கூற்றை தேர்ந்தெடுக்கவும். இதை ஃபஸ்ட் கூற்று பாருங்கள். இயற்கையாகவோ அல்லது செயற்கையாகவோ பண்டங்களின் பற்றாக்குறை கருப்பு பணத்திற்கு மூல காரணமாகும். அடுத்து செகண்ட் பாருங்கள். கருப்பு பணம் தோன்றுவதற்கு மிக முக்கிய பங்கு வகிப்பது தொழில்துறை ஆகும். ஸோ இதுவும் சரி. அடுத்து 3வது பாருங்கள். கருப்பு பணம் உருவாவதற்கு கடத்தல் ஒரு முக்கிய மூலமாகும். ஸோ இதுவும் சரி. அடுத்து 4வது. வரி விகிதம் குறைவாக இருக்கும்போது அதிக கருப்பு பணம் தோன்றுகிறது. இது அதிகமாகன்னு வரும், ஆனால் இங்கே குறைவாகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 4வது மட்டும் தான் தப்பாக இருக்குது. ஸோ செகண்ட் கொஸ்டினுக்கு செகண்ட் ஆப்ஷன். அடுத்து பொறுத்துக.
ஃபஸ்ட்டு பாருங்கள், வருமான வரி. வருமான வரி பார்த்திங்கன்னா ஒரு நேர்முக வரி. அடுத்து ஆயத்தீர்வை. ஆயத்தீர்வை பார்த்திங்கன்னா ஒரு மறைமுக வரி. அடுத்து 3வது வேட். வேட் பார்த்திங்கன்னா மதிப்பு கூட்டு வரி. அடுத்து 4வது ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி எப்போ அமல்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 1, 2017. அடுத்து 5வது கருப்பு பணம் பார்த்திங்கன்னா கடத்துதல். அடுத்து 3வது லெசன்ஸ்க்குரிய புக் பேக் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஆசியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை. ஆசியாவின் டெட்ராய்டு வந்து பார்த்திங்கன்னா சென்னை. அடுத்து 2வது கொஸ்டின், குழாய்கள் மற்றும் நீரிறைக்கும் இயந்திரம் பெருமளவில் உற்பத்தி செய்யப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம். செகண்ட் கொஸ்டினுக்கு செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 3rd கொஸ்டின், தூத்துக்குடி தமிழ்நாட்டின் நுழைவாயில் என அழைக்கப்படுகிறது. தூத்துக்குடி தமிழ்நாட்டின் நுழைவாயில் என அழைக்கப்படுகிறது. அடுத்து 4th கொஸ்டின், தொழில் என்பது ஒரு நாட்டின் வளர்ச்சியின் முக்கிய அம்சமாகும். ஸோ 4th கொஸ்டினுக்கு தொழில். அடுத்து 5th கொஸ்டின் பாருங்கள், திருப்பூர் பின்னலாடை தயாரித்தல் தொழிலுக்கு பெயர் பெற்றது. திருப்பூர் பார்த்தீங்கன்னா பின்னலாடை தொழிலுக்கு பெயர் பெற்றது. அடுத்து 6வது கொஸ்டின், ஆம்பூர் மற்றும் வாணியம்பாடியுடன் டேஸில் தோல் பொருள் ஏற்றுமதிக்கான மையம் உள்ளது. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் இருக்கும். ஸோ 6வது கொஸ்டினுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 7வது கொஸ்டின், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்ற சொல்லுக்கு டேஸ் என பொருள். இதுக்கு பார்த்தீங்கன்னா தகவல் தொழில்நுட்பம். 7வது கொஸ்டினுக்கு செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 8வது கொஸ்டின், டேஸில் ஒரு வெற்றிகரமான தொழில்துறை தொகுப்பு முற்றிலும் தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டது. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓசூர். 8வது கொஸ்டினுக்கு ஓசூர். அடுத்து 9வது கொஸ்டின், சிப்காட் உருவாக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1971ஆம் ஆண்டு. சிப்காட் வந்துட்டு 1971ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது. அடுத்து 10வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் தமிழ்நாடு தொழில்துறை வளர்ச்சி முகமை எவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சிப்காட், டான்சிட்கோ, டிட்கோ இது 3மே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தொழில்துறை வளர்ச்சி முகமை. ஸோ ஆல் ஆஃப் தீஸ். அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. தொழிற்சாலையில் மனிதனின் நவீன பொருளாதார நடவடிக்கைகளில் மிகவும் முக்கியமானதாகும். ஃபஸ்ட்டுக்கு தொழிற்சாலை. அடுத்து 2வது கொஸ்டின், தொழில் தொகுப்பு என்பது பொதுவான சந்தை மற்றும் தொழில்நுட்பங்களை பகிர்ந்து கொள்ளும் வரையறுக்கப்பட்ட புவியியல் பகுதியில் உள்ள நிறுவனங்களின் தொகுப்பாகும். ஸோ 2வதுக்கு தொழில் தொகுப்பு. அடுத்து 3வது கொஸ்டின், நூற்றுக்கணக்கான தோல் மற்றும் தோல் பதனிடும் வசதிகள் தமிழ்நாட்டில் வேலூர் மாவட்டத்தை சுற்றி அமைந்துள்ளன. இது ரொம்ப ஃபேமஸான கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. 3வதுக்கு வேலூர். அடுத்து 4வது, சிவகாசி லிட்டில் ஜப்பான் என்று பற்றுடன் அழைக்கப்படுகிறது. சிவகாசி இதை வந்து யார் சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. அடுத்து 5வது கொஸ்டின், சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கைகள் ஏப்ரல் 2000ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. அதாவது SEZன்னு சொல்லுவாங்க, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். இது பார்த்திங்கன்னா ஏப்ரல் 2000ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்து 6வது கொஸ்டின், தொழில் முனைவோர் என்பவர் புத்தாக்க சிந்தனைகள் மற்றும் வணிக செயல்முறைகளின் புத்தாக்க கம்புனைவர் ஆவர். ஸோ 6வதுக்கு தொழில் முனைவோர். அடுத்து சரியான கூற்றை தேர்வு செய்க. ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், பொதுமக்களின் செயலற்ற சேமிப்பை அணி திரட்டுவதன் மூலம் மூலதன உருவாக்கத்தை ஊக்குவிக்கிறது. ஸோ இது சரியானது. அடுத்து 2வது பாருங்கள், அவர்கள் கைவினைஞர், தொழில்நுட்ப தகுதி வாய்ந்த நபர்கள் மற்றும் தொழில் வல்லுநர்களுக்கு பெரிய அளவிலான வேலை வாய்ப்பை வழங்கவில்லை. இது வழங்கியிருக்கும் ஆனால் வழங்கவில்லைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது தப்பாக இருக்குது. அடுத்து 3rd பாருங்கள், மொத்த உள்நாட்டு உற்பத்தியையும் தலா வருமானத்தையும் அதிகரிக்க தொழில் முனைவோர் நாட்டிற்கு உதவுகிறார்கள். ஸோ இது சரியாக இருக்குது. அடுத்து 4வது பயன் பாருங்கள், தொழில் முனைவோர் நாட்டின் ஏற்றுமதி வர்க்கத்தை ஊக்குவிப்பதில்லை. ஸோ இது ஊக்குவிப்பதில்லைன்னு தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 2, 4 தப்பாக இருக்குது, 1, 3 சரியாக இருக்குது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 4th ஆப்ஷன் சரியானது. அடுத்து தவறான ஒன்றினை தேர்வு செய்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், பின்வருவனவற்றில் தோல் தொழிற்சாலைகள் இல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தருமபுரியில் மட்டும்தான் தோல் தொழிற்சாலைகள் இல்லாமல் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டுக்கு செகண்ட் ஆப்ஷன். அடுத்து பின்வருவனவற்றில் எது தொழில்துறை வளர்ச்சி நிறுவனம் அல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா MEPZ. இது ஒரு ஏற்றுமதி செயலாக்க மண்டலம். மற்ற எல்லாருமே தொழில்துறை வளர்ச்சி நிறுவனத்தை சார்ந்தது. ஸோ செகண்டுக்கு 3rd ஆப்ஷன். அடுத்து பொறுத்தது பாருங்கள், தொழில் முனைவோர்.
தொழில் முனைவர் என்ன செய்வாங்க பார்த்தீங்கன்னா அமைப்பாளர். அடுத்து 2வது MEPZ, இது பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி செயலாக்க மண்டலம். அடுத்து 3வது இந்திய ஒழுங்குமுறை தொழிற்சாலை, இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரவங்காடு. அடுத்து TNPL, இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரூர். அடுத்து 5வது தென்னிந்தியாவின் மான்செஸ்டர், எதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.